பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லெந்து கால செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு, கேளுங்க. கொஞ்ச நேரம் தான், ஒரு 3 நிமிடம் 5 நிமிடம் வீடியோ தான் பேசுங்க. இந்த வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். ஆத்தும தரிசன ஊழியத்திலே சார்பிலே வாழ்த்துகிறேன், உங்களுக்கு ஜெபம் பண்றேன். இந்த நாளில் 1 பேதுரு 1:13 இப்படி சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பூரணத்துவத்தில் இன்னொன்று கிருபையின் மேல் பூரணம். நம்ம ஆண்டவர் கிருபையின் ஆண்டவர். ஆண்டவர் கிருபை இல்லைன்னா என்னைக்கு நம்ம சொல்லி முடிஞ்சிருப்போம். அது மெய்யான வார்த்தை. ஏன்னா அவர் கிருபைனாலே இயேசு கிறிஸ்து தான். யோவான் 1:14 சொல்ல, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் கிருபை உள்ளவருங்க, இறக்க உள்ளவருங்க. இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. அதனால நம்ம நிர்மூலமாகல, நம்ம அழிஞ்சு போகல, ஆயுசுனால கூட்டி கொடுத்துருக்கிறாரு. இது என்னமோ நம்ம சாப்பாடு நினைக்காதீங்க. நல்லா சாப்பிடுறாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்றாங்க, அடிக்கடி போய் மருத்துவர்கிட்ட போய் சோதிச்சு பார்க்கறாங்க. ஆனால் திடீர்னு மரித்து போய் விடுகிறார்களே, அது என்ன அப்படின்னா, அப்போ நம்ம வாழ்கிறது கிருபை. மரணம் என்பது கர்த்தருடைய கையில இருக்குது. எல்லாருடைய ஆயுசினாலே அவர் தான் நியமிக்கிறார். என்னைக்கு மனுஷன் இந்த பூமியில பிறக்கிறார்களோ அன்றைக்கே பிறக்கும் பொழுது இறப்புன்னு ஒரு நாள் உண்டு. ஆனா இடைப்பட்ட இந்த ஓட்டத்துல அவருடைய கிருபையின்படி தான் நம்ம ஓடுகிறோம், கிருபையின்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனாலதான் தாவீது சங்கீதம் 94:18 சொல்றாரு, என் கால் சறுக்குகிறது. ஆண்டவரே, என் கால் சறுக்குது, நிக்க முடியல, நான் பரிசுத்தமா வாழ முடியல, நான் நியாயமா வாழ முடியல, சாட்சியா வாழ முடியல, கர்த்தருக்கா கனி கொடுக்க கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது, கர்த்தாவே உடைய கிருபை என்னை தாங்கிட்டு. அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. ஆண்டவருடைய கிருபை தான் உங்க பிள்ளைகளை தாங்குது, உங்க கணவரை தாங்குது, மனைவியை தாங்குது, ஊழியத்தை தாங்குது, சபையை தாங்குது, தேசத்தை தாங்குது. அப்படின்னா கிருபையில அந்த பூரணப்பட வேண்டும். கிருபையின் மேல் கிருபை. யோவான் 1:16 நம்ம எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். அவருடைய கிருபையினாலே நம்ம வளருகிறோம். அவருடைய பரிபூரணத்தினாலே நம்ம எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். எவ்வளவு பெரிய அருமையான ஆண்டவர். இந்த கிருபை தான் நம்மை வாழ வைக்கிறது. இந்த கிருபையை நாடணும். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்குது, புது கிருபையை தாராரு. அதனால பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனாலதான் அந்த ஆயக்காரன மாதிரி, தேவனே பாவியா எங்கள் மேல கிருபையாயிரும், என் பிள்ளைகள் மேல் கிருபையாயிரும், என் சபை மேல் கிருபையாயிரும் சொல்லி பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுமா. நல்ல பிதாவே, உம்முடைய கிருபையின் மேல் நாங்கள் பூரணப்பட வேண்டும் என்று உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபையை ஊற்றும், எங்களுடைய குடும்பத்தில் ஊற்றும், எங்க ஊழியத்தில் ஊற்றும், எங்கள் தேசத்தில் கர்த்தருடைய கிருபை ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் கிருபை ஆண்டவரே பெருகுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும், தடைகளை தகர்த்து போடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.